ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேம்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, க்ளப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஆப்பாக இப்போ வந்துட்டுருக்கு. முதல்ல iOSல மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த க்ளப் ஹவுஸ் யூசேஜை. அப்போ வந்து $400 யூஸ் பண்ணதை சொல்கிறாங்க, ஒரு பேமெண்ட் மாதிரி. பட் இப்போ வந்து அந்த பேமெண்ட்லாம் எடுத்துகிட்டு உலகளாவிய அளவில் வந்து ட்ரெண்டிங் பண்ணதுனால இப்போ நம்ம கூகுள் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் கொண்டு வந்ததுனால நம்மளுக்கு சொல்லவா வேணும். இப்போ பட்டி தொட்டியெல்லாம் அந்த ஆப் பரவிடுச்சு. இப்போ கரண்ட்டில் வந்து லாக்டவுன் போட்டதுக்கப்புறமா சொல்லப்போனால் இந்த ஆப் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆக்சுவலாக க்ளப் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ட்ராப் இன் ஆடியோ சேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபோட்டோ, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்குங்களா, அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. க்ளப் ஹவுஸோட லோகோ பார்த்திங்கன்னா இதுதான். ஒரு ஹேண்ட் வந்து அப்படியே வேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளப் ஹவுஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து பால் டேவிட்சனும் ரோஹன் சேத், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் டிவைஸ் பண்ணுறாங்க. இது கம்ப்ளீட்லி ஆடியோ டிபெண்ட் ஆப். சோஷியல் ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் வந்து கண்டினியூஸாக ஷஃபில் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆப்பை டிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்மனெண்ட்டாக வந்து லோகோ அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலாக வந்து நீங்கள் ஒரு பிக்சர் டிபியாக நீங்கள் பார்க்க முடியாது இந்த ஆப்பில். இந்த மாதிரி லோகோஸ் தான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது மெயினாக நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ கரண்ட்டில், அதாவது இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 10/8/2021 கரண்ட்டில் வந்து இதுதான் ஆப்போட டிபியாக இருக்குது. இதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா, ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறதுக்கப்புறமா எப்படி பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் தெரியும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஹோம் பேஜில் இது இப்படி தான் வரும். வெல்கம் அப்படின்னு போட்டு உங்கள் யூசர் நேம் கேட்கும். அந்த யூசர் நேமை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா கரெக்ட் ஃபுல் நேம் கேட்கும். 2, அதாவது லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு 2 ஸ்டான்ஸால் கேட்கும். அதையும் கொடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபோன் நம்பர் எதை கொடுத்தோமோ அதுக்கு வந்து ஒரு 5 டிஜிட் கோடு வரும். அந்த கோடையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் யுவர் பயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் ஸ்டார்ட் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். உங்கள் இந்த பயோ வந்து சுருக்கமாக ஒரு எஸ்ஏ மாதிரி கூட எழுதலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. சில பேர் ஆன்லைன்லேயே முடிச்சிடுறாங்க. உங்கள் பயோ வந்து எல்லாருக்கும் தெளிவாக இருக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் உங்களை பற்றியான ஐடியா ஈஸியாக கிடைக்கும். உங்கள்கிட்ட பீப்புள் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பயோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். லைஃபு, பிளேசஸ், ஹேங்கிங் அவுட், லாங்குவேஜஸ், உங்கள் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் விரிவாக கேட்கும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களை வந்து ஸ்பீக்கர் குரூப்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத அதுவே ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஒன்று நீங்கள் ரூமை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண ரூமில் நீங்கள் செலக்ட் பண்ணி உள்ளே போய்க்கலாம். இந்த மாதிரி தான் அந்த ரூம்ஸ்லாம் இருக்கும். அந்த ரூமை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டக்குன்னு உள்ளே போயிடுவீங்க. அப்போ உள்ளே போனதுக்கப்புறம் லிசனராக இருக்கலாம். லிசனராக இருக்கக்குள்ள உங்களுக்கு பேச இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த ரைட் சைடு கார்னரில், பாட்டம் கார்னரில் ஒரு ஹேண்ட் இருக்கும். அந்த ஹேண்ட் ரைஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே அந்த மாடரேட்டர்ன்ற ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து ஜாயின் ஆஸ் எ ஸ்பீக்கர்னு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்க பெர்மிஷன் அதை ரைட் சைடு எண்டில் இருக்கும். ஜாயின் ஆஸ் ஸ்பீக்கர்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ரூம்குள்ளே போயிடுவீங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் லைனாக காட்டிகிட்டே இருக்கும். நம்மளுக்கு எந்த குரூப் வேணுமோ அந்த குரூப் வந்து சேவ் பண்ணிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதாவது பெல் ஐக்கான், யூடியூப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் பெல் ஐக்கான் டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிங் பண்ணி உங்களை வந்து ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக ஒரு குரூப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை நீங்களாக ஒரு ரூம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 டைப்ஸில் பண்ணலாம்.
ஒன்று ஓப்பன் ரூம், உலகத்தில் யார் வேணால் வந்து பேசுகிற மாதிரி ஓப்பனாக வைக்கிறது. அப்புறம் இன்னொன்று சோஷியல் ரூம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க மட்டும் வந்து பேசுகிறது அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று க்ளோஸ் ரூம், யாரை ப்ரிஃபர் பண்ணி பேர் கொடுக்குறீங்களோ அவங்க மட்டும் வந்து பேசுகிற மாதிரி ஒரு க்ளோஸ்ட் ஏரியா உண்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி 3 விதத்தில் வந்து மற்றவங்களுக்கு இன்டராக்ட் பண்ண அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் யூசேஜ் ஆகுது. அதனால் இது ரொம்ப டேட்டா சேவ் பண்ணுற ஆப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இன்டராக்ஷனும் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. சில டைம் ஓவர் க்ரௌடட் டைம் 10 to 1 பார்த்தீங்கன்னா நைட் டைம்லலாம் நிறையா பேர் அப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறதுனால பேசுகிறதுனால அப்போ மட்டும் கொஞ்சம் கிளிச் அடிக்குது, கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் இருக்குது. அந்த பக்ஸ் எல்லாம் சீக்கிரம் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிள், இப்போ இந்த பேசிகிட்டு இருக்கிறத நம்ம போதும் அப்படின்னு நிறுத்தணுன்னா லீவ் குவைட்லி அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே பாட்டமில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஸ்கொயர் இருக்கும். அந்த ஸ்கொயர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தென் ஆப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்பை நான் எதுக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவாங்க. அதாவது கேள்வி அறிவு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா வீடியோ மீடியாவாக இருக்குது. அங்கே உங்கள் இமேஜினேஷன்ஸ்க்கு அதிகமாக அவங்க இடம் கொடுக்குறதில்ல. ஆனால் இந்த க்ளப் ஹவுஸில் பார்த்திங்கன்னா பெரிய மனிதர்களோட பேசுகிற வாய்ப்பும் கிடைக்குது. ரொம்ப கொஞ்சம் 18+ அடல்ட் கண்டென்ட், தப்பான வார்த்தைகள் பேசுகிறவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க அவங்களும் இதில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்துட்டு போனீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்கள் மனசை பக்குவப்படுத்துறதுக்கும் முன்னேற்றத்துக்கும் அருமையான ஆப்பாக செயல்படும் அப்படின்றத சொல்லி யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்குன்னு நம்பி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இப்போது என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் ரெகுலராக இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.